எவ்வளோ பிளெஸ்ஸிங் நமக்கு தடையா இருக்கு தெரியுமா? பிளெஸ்ஸிங் ஏன் தடையா இருக்கு? நம்ம ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துட்டு இருக்கிறோம். அது இது இது துதி என்கிற ஆயுதத்தை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா எரிகோ தானா விழும். இவங்க என்ன சொல்ல வராங்க? இப்போ நம்ம துதியை எதுக்கு எடுக்கணும்? நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும்னா துதி எடுக்கணும். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தடை என்ன தெரியுமா? நம்மளை வேதனைப்படுத்தினா ஒரு வார்த்தை சொன்னா நம்ம 10 வார்த்தை பேசிடுறோம். நான் இதெல்லாம் விட்டுட்டா எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிரும். அப்போ ஆசீர்வாதம் வேணுன்றதுக்காக நான் என்ன செய்யணும்? மித் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கற்பனை கதை, ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி கவுண்ட்லெஸ்ஸாக நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெபமே ஜெயம், அது பைபிளில் இல்லாத ஒன்று. இந்த மாதிரி எக்ஸு ஒய் செட்டுன்னு போயிட்டே இருக்கோம். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. உங்க ஆசீர்வாதத்தை யாரும் வாங்கிக்க முடியாது. உங்களுக்கு வர லெட்டர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கர்த்தர் டெலிவர் பண்ண மாட்டார். உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். ஆனா ஏன் கிடைக்கல? ஏன் தாமதமாகுது? ஆசீர்வாதம் ஆயுத்தமாகி கை கட்டி வெயிட் பண்ணுது. ஏன் தெரியுமா? இன்னும் வெளியே போக வேண்டியவர்கள் வெளியே போகவில்லை. யோசுவா ஆசாரியன் ஆவதற்கு முன்பாக குற்றம் சாட்டுகிறவன் அருகில் நிற்கிறான். யோபுவை குற்றம் பிடிக்க முடியல. எத்தனை பேருக்கு புரியுது வித்தியாசம்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வித்தியாசம் புரியுது? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே. இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டியது கை கட்டி க்யூவில் நிற்கிதான். ஏன் வரலையா? நம்ம எதை கலைந்து போடணுமோ அதெல்லாம் கலைந்து போடலை, அதனால வரல. சரியா? இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, நம்ம எதை கலைந்து போடணுமோ அதை எது நிமித்தம் கலைந்து போடணும்? எனக்கு ஆசீர்வாதம் வரணும், அது கை கட்டி நிற்கிது, அது வந்துடணுன்றதுக்காக நான் கலைந்து போடணுமா? இல்லை, இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். லாஸ்ட்டில் கேள்வியை முழுசாக கேட்குறேன். இப்போ அடுத்து பாருங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம நியாயத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். நான் அவங்க இப்படி பண்ணதுனால தான் நான் இப்படி பண்றேன், நியாயத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கெட்டுட்டு இருக்கிறோம். எவ்வளோ பிளெஸ்ஸிங் நமக்கு தடையா இருக்கு தெரியுமா? பிளெஸ்ஸிங் ஏன் தடையா இருக்கு? நம்ம ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துட்டு இருக்கிறோம். அது இது இது இப்போ ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்க கூடாது. ஏன்? ஏன்னா பிளெஸ்ஸிங்லாம் நமக்கு தடையா இருக்கு. முறுமுறுக்காமல் இருந்தால் பிளெஸ்ஸிங் வந்துடும். இப்படி தான் மக்களை லீட் பண்ணி போகணுமா? இல்லை, நான் கேட்க வேண்டிய கேள்வியை லாஸ்ட்டாக கேட்குறேன். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கு? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எவ்வளோ ஆசீர்வாதங்கள் தடையா இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா? சரி, இது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். அப்போ அது ஒரு 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 பிக்சர் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில எரிகோவை போல இதெல்லாம் மாறவே மாறாது. இதெல்லாம் திருந்தாது, எழுப்பவே முடியாது, இடிக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை. இப்படியெல்லாம் தலைமுறையா சுபாவங்களும் பலவீனங்களும் வியாதிகளும் வந்து மாற்றமில்லை, முடியாது, சாத்தியமில்லை என்று சொன்னால் யுத்தங்களை எப்படி செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு துதி என்கிற ஆயுதத்தை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா எரிகோ தானா விழும். அல்லேலூயா. இவங்க என்ன சொல்ல வராங்க? துதி என்ற ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்தால் எரிகோ தானா விழும். அதான் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். இப்போ நம்ம துதியை எதுக்கு எடுக்கணும்? நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும்னா துதி எடுக்கணும். அதுக்காக தான் துதியை எடுக்கணுமா? இல்லை, என்னுடைய கேள்வியை நான் லாஸ்ட்டாக கேட்குறேன். ஒரு ஃப்ரேம்குள்ளே வருதா? கொஞ்சம் புரியுதா? தொடர்ந்து பாருங்கள். இந்த மந்திரம் பண்ணி எங்கள் விசுவாசியை ஒரே மாதத்தில் பணக்காரம் மாற்றிருங்க, வீடு கட்டணும், அதை பண்ணணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஜபம் தான் பண்ண முடியும். உன்னுடைய நேர்மையை கர்த்தர் பார்க்கிறார். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நேர்மை உள்ளவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நேர்மையுள்ளவர்களை மட்டும்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால ஆசீர்வாதம் வேணும்னா நீ நேர்மையாக இருக்கணும். அப்படிதானே பொருள் வருது இல்லையா? நாங்கள் ஜெபம் பண்ணலாம், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? மந்திரமாக பண்ண உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய வைக்க முடியும்? கர்த்தர் உன் நேர்மையை பார்த்து கொடுக்குறார். அப்போ நீ இதை செஞ்சால் உனக்கு அது கிடைக்கும், அதனால நீ இதை செய்யணும். அப்படி தானே கொண்டு வராங்க. நம்ம இதை செஞ்சால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக செய்யணுமா? இல்லை, என் கொஸ்டினை லாஸ்ட்டாக முடிக்க போகிறேன். லாஸ்ட்டில் பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நிந்தனை யார் நிந்திக்கிறாங்களோ நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது, நீங்கள் பாருங்கப்பான்னு சொல்லணும். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தடை என்ன தெரியுமா? நம்மளை வேதனைப்படுத்தினா
ஒரு வார்த்தை சொன்னா நம்ம 10 வார்த்தை பேசிடுறோம். ஒரு எஸ்எம்எஸ் வந்தா 10 எஸ்எம்எஸ் பண்ணிடுறோம். இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே. சில பார்த்தீங்களா, ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாரும். இன்னும் நான் எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கணும், ஏகப்பட்டு எடுக்கலாம். எப்படி கொண்டு போகிறாங்க? ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? நான் ஏதோ ஒன்று தவறாக செய்கிறது, முறுமுறுக்கிறது, இல்லை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இல்லை நான் ஒரு கிரட்ஜ் வச்சுக்கிறது, இதெல்லாம் தான் தடையாக இருக்குது. நான் இதெல்லாம் விட்டுட்டா எனக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் கிடச்சிரும். அப்போ ஆசீர்வாதம் வேணுன்றதுக்காக நான் என்ன செய்யணும்? என்ன நான் மாற்றிக்கணும். அப்படி தானே கொண்டு போகிறாங்க. புரியுதா? இன்னும் ஒரு சிலருக்கு இல்லை, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். ஆழத்திலிருந்து when you praise God, கர்த்தருடைய துதியை நீங்க பாடும்போது you are making a staircase to heaven. Hallelujah. கர்த்தருடைய துதியை பாடும்போது நம்ம ஒரு படிக்கட்டை ஏணியை போட்டுடுறோம். ஹெவனுக்கும் உலகத்துக்கும் ஏணியை போட்டுடுறோம். அப்போ ஏணியை போடணும்னா துதிக்கணும். அப்படியா? துதியின் வழியாக staircase இல்லனா ஒரு போர்ட்டல் ஒன்னு ஓபன் பண்றீங்க. ஆமென். அதன் வழியாக தேவனுடைய பிரசன்னம், நன்மைகள் எல்லாம் இறங்கி வரும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அந்த ஏணியை எதுக்கு போட்டோம்னா அதன் வழியாக தேவனுடைய பிரசன்னம், நன்மைகள்லாம் இறங்கி வரும். நீங்கள் பாடுனா இதெல்லாம் இறங்கி வரும். அப்போ என்ன அர்த்தம்னா இதெல்லாம் இறங்கி வரணும்னா நீ பாடு. அப்படி தானே கொண்டு போகிறாங்க. அவங்க உள்ளே அப்படி மீன் பண்ணுறாங்க. இல்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க போர்ட்ரே பண்ணுறது, கன்வே பண்ணுறது, அவங்களுடைய வாயின் வார்த்தைகள் என்னவா இருக்குது, அதுதானே பிக்சராக இருக்குது. இப்போ என்னுடைய கேள்வியை நான் கேட்குறேன். சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் நமக்காக மனு உருவம் எடுத்து என்னுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் அவர் அவசியமே இல்லை. அவர் வந்து கடவுள், சரியா? அவர் இப்படி ஒரு தேவையில்லாத, இல்லைன்னா ஒரு வேஸ்டான, ஒரு மண்ணான மனுஷனை அவர் அவ்வளோ நேசித்தபடியால் இந்த மரமண்டைக்கு புரியறதுக்கு பெஸ்ட் வே இதுதான் அவர் டிசைட் பண்ணி இந்த உலகத்தில் எனக்காக உங்களுக்காக வந்து மறிக்கிறார், சரியா? அவர் பாடுபடுறார். நியாயமாக நான் பண்ண தப்புக்கு, நான் பண்ண கேவலமாக நடந்த விஷயத்துக்கு என்ன தான் துப்பணும், என்ன தான் அடிக்கணும், என்ன தான் நிர்வாணி ஆக்கணும், என்ன தான் சிலையில் தொங்க விடணும். அவ்வளோ மோசமானவன் நான், அவ்வளோ பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு பதிலாக அவர் மறிக்கிறார். இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு அன்பு இன்னதுன்னு விளங்க பண்ணுறார். அப்படி விளங்க பண்ணினதுனால ஒருவன் என்னை நேசித்தால் என் கற்பனைகளை கை கொள்வான்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை ஒரு மனுஷன் உண்மையாக புரிஞ்சு மறுபடியும் பிறக்கிறான். தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலைத்திறான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. இப்படி மறுபடியும் பிறந்த அவன் துதிக்கிறான். ஏன்? துதிச்சா எனக்கு ஒரு போர்ட்டல் உருவாயிடும், துதிச்சா எனக்கு இது கிடச்சிரும், துதிச்சா எனக்கு நல்லது நடந்துடும். அப்படியா? எனக்கு அவர் செஞ்சார், அவரை துதிக்காமல் என்னால் இருக்க முடியுமா? என்னை சுற்றி இருக்கிற படைப்பெல்லாம் பறைசாற்றுது தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு. யாருக்கு? மறுபடியும் பிறக்காத எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அது உள்ளே எழுதியிருக்கு. அப்படி எழுதினவரை துதிக்காமல் இருக்க முடியுமா? அப்படி மறுபடியும் பிறந்தவன் துதிக்காமல் இருப்பானா? என்னில் அன்பு கூறுகிறவன் என் கற்பனைகளை கை கொள்கிறான். ஒருவனுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் என் கற்பனைகளை கை கொள்ளணும்னு இருக்கா? படைச்சவர் நான் நேசித்தா நான் என்ன பண்ண போகிறேன்? அவர் சொன்னதை செய்ய போகிறேன். நான் நேசிக்கலைன்னா, உலகத்தை நேசித்தா நான் என்ன பண்ண போகிறேன்? துதிச்சா போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும், ஏணியை போட்டு கறந்துடலான்னு நினைப்பேன். கரெக்டா? சரி, நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பைபிள்லேருந்து இவங்க சொல்கிற கிளைம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குமா தேடி பார்த்தேன். ஒரு இடத்துலையும் காணும். ஓரளவுக்கு சிமிலராவது இருக்குமான்னு பார்த்தேன். அப்படியும் இல்லை. இருந்தாலும் கண்ணில் மாட்டின ஒரே ஒரு வசனத்தை படிக்கிறேன். ஒருவேளை இதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்களான்னு யாரும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தப்பு. வேறு ஏதாவது வசனம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதை படிக்கிறேன். கொலோசியர் 3:22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். சரியா? இது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். டேய், அவன் பார்த்துருவான், அவன்கிட்ட நான் நல்ல பேர் எடுக்கணும், அப்படி வேலை செய்யாதரா. நீ ஆண்டவருக்கு கபடி இல்லாமல் பயந்தவனாக நடந்து உன்னுடைய இதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து. சுதந்திரமாகிய பலன் என்ன? ஏணி போட்டு ஆசீர்வாதங்களை கறக்கிறதா, இல்லை அவருடைய வருகையில் அவர் கூட போய் நித்தியமாக அவர் கூட வாழ்கிறதா? எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆனால் இங்கே என்ன தெரியுமா ஆயிடுது? கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணி விடுவார் என்று பயந்து செய்யுங்கள். நீ
உன்னுடைய நற்கிரியைகளை கண்டு அவர் உனக்கு ஆசீர்வதிப்பார்ன்றது காரணத்தினால செய்யுங்கள். வித்தியாசம் புரியுதா? அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. இன்னொரு இடத்துல இருக்கு, நீதிமானுக்கே சரி கட்டப்படும் என்றால் பாவிகளுக்கும் துன்மார்க்கனுக்கும் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எண்ட் ரிசல்ட்டை பற்றி பேசுதே ஒழிய இந்த உலகத்தில் நான் இப்படி இருந்தால் அப்படி இருக்கணும், அப்படி இருந்தால் ஜென்ரல் சென்ஸ் அப்படி தான், நீ என்ன நல்லது செஞ்சால் அதுக்கு அனுபவிக்க போகிற. ஆனால் கிறிஸ்டியன் சென்ஸில் கடவுளை அறிந்த மக்களுக்கு இப்படியா போதிக்கணும்? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உண்மையிலே உங்களுக்கு புரிஞ்சுதா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா, இல்லை நான் தவறாக பேசுகிறேன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ப்ரூவ் மீ ராங்.